வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹச் லுக்கப் ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம ஹச் லுக்கப் ஃபங்க்ஷன்னா தெரிஞ்சுக்குங்க. உங்களோட டேபிள் பார்த்தீங்கன்னா ரோ வரிசையில் உங்களோட டேபிள் வந்து அமைச்சிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து ஹச் லுக்கப் பயன்படுத்தணும். அதே இது நீங்கள் வந்து காலம் வைஸாக உங்களோட டேபிள் வந்து அமைச்சிருந்தீங்கன்னா அப்போ வி லுக்கப் ஃபார்முலாவை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கணும். இப்போ பாருங்கள், நீங்கள் பார்க்குற டேபிளே தெரியுமில்ல. இப்போ நான் அந்த சேல்ஸ் பர்சன் 1 2ன்னு வச்சுருக்கேன்ல. அப்போ எனக்கு நான் அந்த ரோ வரிசையில் நான் வந்து எனக்கு வேணும், இந்த சேல்ஸ் பர்சனோட டீட்டெயில் வேணும். நான் வருங்க இந்த இதில் ஒரு 2 டேபிள் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ அப்போ எனக்கு வேணும்னா நான் நான் வந்து ஹச் லுக்கப் ஃபார்முலாவை பயன்படுத்துவேன். இதே இது எனக்கு இந்த மேலே உள்ள கால வைஸாக வேணும்னா நான் அப்போ வி லுக்கப் ஃபார்முலா பயன்படுத்துவேன். இப்போ எனக்கு இந்த சேல்ஸ் பர்சன் எனக்கு மேலே வந்திருக்கு, இந்த மதுரை இந்த சைடு வந்திருக்கு அப்படிங்கிற வி லுக்கப் ஃபார்முலா பயன்படுத்துவேன். H lookup is horizontal lookup row wise, V lookup is vertical lookup column wise. வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்னு நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நிறைய வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாருங்கள், சின்ன டேபிளாக 2 டேபிள் வச்சுருக்கேன். உங்களுக்கு இதில் புரியுறதுக்கான இதே உங்கள்கிட்ட டேட்டா பெரிய டேட்டாவாக இருந்துச்சுன்னா இந்த நம்ம உங்களுக்கு பாஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறது வந்து தனியாக நீங்கள் ஒரு சீட்டில் வச்சுருந்தாலும் கொண்டாட முடியும். உங்களுக்கு இதில் வளர்க்குறதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து டிஸ்ட்ரிக்ட்னு வச்சுருக்கேன் பாருங்கள். டோட்டல் அமௌண்ட்டுன்னு இருக்குது. இந்த டேபிள்லேருந்து நம்ம இந்த இடத்துல டிஸ்ட்ரிக்ட் நம்ம அடித்தோம்னா டோட்டல் அமௌண்ட்டு வர மாதிரி நம்ம பயன்படுத்த போகிறோம் ஹச் லுக்கப்பு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்ட்ரிக்ட் அடித்தோம்னா இந்த சேல்ஸ் பர்சனோட டீட்டெயிலாம் வர்ற மாதிரியாக பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இந்த டோட்டல் அமௌண்ட் செல் போய்க்குங்க, ஈக்குவல் டு ஹச் லுக்கப். இப்போ லுக்கப் வேல்யூ கேட்குது. நம்ம லுக்கப் வேல்யூ இங்கே தான் அடிக்க போகிறோம். ஓகேங்களா? நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் நம்ம அடித்தோம்னா மதுரைன்னு அடித்தோம்னா நம்ம வரணும்ல. அப்போ இதை செலெக்ஷன் பண்ணிக்குவோம். செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த இது வந்து மாறக்கூடாதுன்னா இதை வந்து உங்கள் கீபோர்ட்லேருந்து F4 அமைக்கி இந்த செல்லையும் லாக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? F4 இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி லாக் ஆயிரும். அப்புறம் கமா கொடுத்துக்குங்க. இப்போ டேபிள் அரே உங்களோட மெயின் சீட்டில் வச்சுருப்பீங்கல்ல, எவ்வளோ பெரிய டேட்டா வரணும் அந்த டேபிளில் ஃபுல்லாமே இந்த மாதிரியாக செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப கமா கொடுத்துங்க. இந்த டேபிளையும் லாக் பண்ணுறதுனால லாக் பண்ணிக்கலாம். கீபோர்ட்லேருந்து திரும்பவும் F4 அமைக்கி இந்த மாதிரியாக லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணினா அந்த டேபிள் வந்து அந்த இதுக்குள்ளே நீங்கள் அடுத்தடுத்த ரோலாம் இழுத்தினாலும் அது மாறாது, அந்த செல்லு ஃபிக்ஸில் இருக்கும். அடுத்த பாருங்கள், ரோ இண்டெக்ஸ் நம்பர் கேட்குது. நம்ம டோட்டல் அமௌண்ட்டே பார்க்கணுமா? அப்போ டோட்டல் அமௌண்ட்டு வந்து எத்தனாவது ரோ இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியுது, 10வது ரோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதே மேலே நீங்கள் இந்த சீட்டில் டைட்டில் இந்த மாதிரி இதெல்லாம் உருவாக்கியிருந்தீங்கன்னா அப்போ உங்கள் டேபிள் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நீங்கள் வந்து கூட்டணும், எத்தனாவது ரோன்னு கூட்டி அப்போ நீங்கள் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு புரியுறதுக்கான நான் வந்து டைட்டில் இதெல்லாம் மேலே கொடுக்காதனால உங்களுக்கு 10வது ரோன்னு தெரியுது. அப்போ 10ன்னு ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். அடுத்ததை பாருங்கள், உங்களுக்கு ரிசல்ட் வந்து அப்ராக்சிமேட் மேட்ச் வேணுமா இல்லை எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் வேணுமா இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் மேட்ச் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு இந்த டேபிளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள் என் வருது. ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒன்றுமே அடிக்கிறதில்ல. இப்போ இந்த இடத்துல வந்து மதுரை அப்படின்னு அடித்தோம்னா இப்போ வந்துருச்சு ரிசல்ட்டு. அடுத்தது இப்போ சிவகங்கை அடித்தா சிவகங்கை டோட்டல் அமௌண்ட் வருதுங்களா? இதே நீங்கள் தவறு வேறு எதுவும் அடித்தாலும் உங்களுக்கு வராது. இப்போ சென்னைன்னு அடிச்சிருக்கீங்க பாருங்கள், இப்போ ரிசல்ட் வருது. இப்போ சென்னைன்னு வரதில்ல, இப்போ நாட் அப்ளிகன்னு வரதில்லை. இப்போ இதுக்கு பதிலாக நம்ம வேறு காமிக்கணும்னு நினைக்கிறோம். உதாரணத்துக்கு நாட் ஃபவுண்ட் ரிசல்ட், நாட் ஃபவுண்டுன்னு வர மாதிரியே நம்ம செட் பண்ணி நினைக்கிறோம். அதுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம்ல, அங்கே திரும்ப போய்க்குங்க. இஃப் எரர் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்க. ப்ரெஸ் பண்ண உடனே இன்னொரு டேபிள் ஓப்பன் ஆயிரும். இங்கிட்டு கடைசியாக வந்துக்கிட்டு இந்த இடத்துல போய் டபுள் கோடு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நாட் ஃபவுண்ட் கொடுத்து திரும்ப டபுள் கோட் கொடுத்து இதை க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணிக்கோங்க. இப்போ என்டர் கொடுத்துங்க. பாருங்கள், இப்போ சென்னைன்னு வரல, நாட் ஃபவுண்ட் வருதில்ல. இப்போ நீங்கள் என்ன அடித்தாலும் அந்த இடத்துல ரிசல்ட்டில் நாட் ஃபவுண்ட் தான் வரும். ஓகேங்களா? இப்போ திரும்ப மதுரைன்னு அடித்தோம்னா ரிசல்ட் வந்துருச்சுங்களா? அவரோட முதலாளிக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணல இப்படி டைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இதாக இருக்குல்ல. அவர் வந்து ஜஸ்ட்டு ட்ராப் டவுன் லிஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த இடத்துல வச்சுருக்கேன். இந்த மாதிரியாக ட்ராப் டவுன் லிஸ்ட்டு இதை செலெக்ஷன் பண்ணால் அப்படி வர்ற மாதிரியா அப்படி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வசதியாக இருக்குங்களா? அந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டு கொண்டாடுனுச்சுன்னா உங்கள் இதில் வந்து டேட்டா டேப் போய்ங்க. டேட்டா டேப்பில் போயின்னா இந்த பாருங்க டேட்டா வேலிடேஷன் இருக்கும். இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதல்ல. ஆனால் அது போகிறதுக்கு முன்னாடி இந்த செல்லு எங்கே உங்களுக்கு வேணுமோ அந்த செல்லில் வச்சுக்கிட்டு போகணும். ஓகேங்களா? அப்போ செட்டிங்ஸில் போனோன்னே இந்த இடத்துல வருங்க. இதில் லிஸ்ட்டு கொடுத்துக்கணும். லிஸ்ட்டு கொடுத்துட்டு இப்போ சோர்ஸ் ஆஃப் பார்த்து கேட்குது வருங்க. இதை ப்ரெஸ் பண்ணினாவே போதும். அப்புறம் பண்ணிட்டு உங்களோட இந்த டேபிள் அதை ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணுங்கள்.
திருச்சிராப்பள்ளி எது செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுங்க. இப்போ போய் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாமே வந்துருச்சுங்களா, மதுரை. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் இந்த மாதிரியாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களோட முதலாளி ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ இப்படி நீங்கள் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம வந்து இந்த வச்சிருக்கோம்ல சேல்ஸ் பர்சன் ஒன்று, நம்மள்ட்ட வந்து நிறையா சேல்ஸ் பர்சன் இருக்காங்க, அவங்கெல்லாம் என்னென்ன எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியாக பார்த்துக்கிறதுக்கு ஃபார்முலா செட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே ஈக்குவல் டு ஹச் லுக்கப். இப்போ லுக்கப் வேல்யூ திரும்பவும் இதை செலெக்ஷன் பண்ணிங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு F4 ப்ரெஸ் பண்ணி இந்த செல்லை லாக் பண்ணிங்க. ஏன்னா அடுத்தடுத்து நம்ம இங்கே வந்து இழுப்போம். சேல்ஸ் பர்சன் 2 3 இழுக்கையில் இந்த செல்லு மாறக்கூடாது. ஏன்னா ஓகேங்களா? லாக் பண்ணிக்கோங்க. திரும்ப போய் லாக் பண்ணிட்டு கமா கொடுத்துங்க. இப்போ டேபிள் அரேவை திரும்ப செலெக்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த டேபிளையுமே உங்கள் கீபோர்ட்லேருந்து F4 கொடுத்து இந்த டேபிளையுமே லாக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியா, ஏன்னா இந்த டேபிளும் உங்களுக்கு மாறக்கூடாது. நீங்கள் வந்து அடுத்தடுத்த இதுக்கு வந்து இழுக்கையில் ஓயாமல் ஃபார்முலா போட்டுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அடுத்ததை கேட்க வருங்க, ரோ இண்டெக்ஸ் நம்பர் உங்களுக்கு கேட்குது. சேல்ஸ் பர்சன் 1 ஓகேங்களா, 1 2வது ரோ தான் கொடுக்கணும். அப்போ நம்ம இங்கே 2ன்னு கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு அதே மாதிரியாக எக்ஸ்ட்ராக்ஸ் மேக்ஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே என்னன்னு வருது, ஏன்னா இங்கே ஒன்றுமே இல்லையா, நம்ம இப்போ செலெக்ஷன் பண்ணிக்கிறோம், மதுரையை கொடுத்துக்குவோம். இப்போ வந்துருச்சு வருங்க, சேல்ஸ் பர்சன் 1 அப்படிங்கிற 500ன்னு வருதுங்களா, இந்த மாதிரியா. இப்போ அடுத்து நம்ம இது ஸ்க்ரோல் பண்ணி இழுத்தோம்னா எல்லாமே 500 தான் வருது. அதுக்கு ரீசன் பாருங்கள், இப்போ இந்த 2வது சேல்ஸ் பர்சன் 2ல் வந்து இருக்கையில் உங்களுக்கு டேபிள் லீவெலாம் எதுவுமே மாறலை. இங்கே எதுவுமே டிஸ்ட்ரிக்ட் அந்த பார்த்து அதுவுமே மாறலை. ஆனால் இந்த இடம் இருக்குல்ல, ரோ இண்டெக்ஸ் நம்பர் வந்து 2ல் இருக்கு வருங்க. இப்போ இங்கே போய் நம்ம போய் 3ன்னு மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு வருங்க, 650ன்னு வந்திருக்குங்களா, 650. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு சிரமமாக இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றையும் பார்த்து இப்படி பண்ணேன். ஆனால் இப்படி நீங்கள் சிரமப்படவும் தேவையில்லை, ஈஸியாக நம்ம ஃபார்முலா வச்சும் கொண்டாட முடியும். ஓகேங்களா? இது போல் நான் அழிக்கிறேன். அழிச்சிட்டு ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணல அங்கே போய்க்கிடுவோம். போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ணிட்டு ரோ இண்டெக்ஸ் நம்பர்னு கொடுத்தோம்ல, அதை எழுதி அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஃபிக்ஸாக வச்சுங்க. ரோ இண்டெக்ஸ் நம்பர்னு இப்போ நம்ம 2ஆம் நம்பர்னு கொடுத்தோம்ல, அதை எழுதி ரிமூவ் பண்ணிட்டு இங்கே வந்து நம்ம புதுசாக நம்ம ரோஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கும். இந்த வருதுங்க ரோஸ்னு, இதை பண்ணிட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு இப்போ கேட்குறவங்க இப்போ அரே கேட்குது. இப்போ நம்ம இதில் உள்ள அரே நம்ம ஓகேங்களா. இப்போ இது இத்தனை கொடுப்போம், எப்படி சொல்கிறது, 1 2ன்னு கொடுப்போம்ல. அப்போ இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த L1 இருக்குல்ல, இந்த டிஸ்ட்ரிக்ட் தானே L1, இது வந்து மாறக்கூடாது. அடுத்தடுத்து இருக்கல இது மாறக்கூடாது. ஆனால் L2 வந்து மாறணும். இந்த இருக்குல்ல, இந்த L2 வந்து மாறணும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி இழுக்கையில் மாறணும். அப்போ L1 மட்டும் F4 அமைக்கி லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப கமா கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ஸ் மேட்ச் அப்படின்னு கேட்க வருங்க. திரும்ப கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் கொடுத்துக்குங்க. இப்போ இழுங்களே கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் இழுத்தீங்கன்னா பாருங்கள், மதுரையின் வரையில் சேல்ஸ் பர்சன் 5வது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரியும், டேபிளில் சேல்ஸ் பர்சன் 5 800. இப்போ சேல்ஸ் பர்சன் 7 பாருங்களேன், 7 பார்த்தீங்கன்னா 900 இருக்குது. இதே நான் மாற்றுறேன், உங்களுக்கு மாற்றிட்டு புதுக்கோட்டையை கொடுக்குறேன். புதுக்கோட்டையில் பாருங்கள் சேல்ஸ் பர்சன் 6 1300. புதுக்கோட்டை சேல்ஸ் பர்சன் 6ன்னு வருங்க, 1300 இருக்குங்களா. ஸோ இந்த மாதிரியாக டோட்டல்னு வரையில் பாருங்கள் 8900 டோட்டலும் வந்துருக்குங்களா. இப்படி ஈஸியாக உங்களோட நீங்கள் இந்த ஹச் லுக்கப் ஃபார்முலாவோட உதவியில் உங்களோட வேலையை வந்து நீங்கள் எளிதாக பண்ண முடியும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.